பொன்னியும் சக்தி வந்து படத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து பொன்னியும் வந்து தனியாக விட்டுட்டு சக்தி என்ன பண்ணுறாரு, ஃபோன் பேசுறதுக்காக போயிடுறாரு. கொஞ்ச நேரம் இரு பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து போனோன்னே அங்கே இருக்க ரவுடிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பொன்னியை வந்து கலாட்டா பண்ணுறாங்க. அங்கே போய் பக்கத்தில் உட்காந்து பொன்னிக்கிட்ட வந்து அப்படியே உரசுறது, அவங்கள ரொம்ப தவறாக வந்து தொடர ட்ரை பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து பார்க்குற பொன்னி வந்து தயவுசெய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நான் என்னை விட்டுருங்க அப்படின்னா, அண்ணாலாம் சொல்லாதாம்மா மாமான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுறாங்க. அதை வந்து பார்க்குற பொண்ணு எவ்வளோ தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து அவங்க மோசமாக வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. உடனே அந்த டைமில் கரெக்டாக சக்தி அங்கே வந்துடுறாரு. அந்த ரவுடிஸை எல்லாருமே போட்டு அடிக்கிறாரு. அடுத்து அந்த ரவுடிஸ் எல்லாம் வெளியே ஓடி போகிறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடியே துரத்தி அவங்கள அடிக்கிறாரு. அடுத்து வந்து அந்த ரவுடிஸ் எல்லாம் கேட்குறாங்க, உனக்கு என்னடா பிரச்சனை, அந்த பொண்ணை வந்து கிண்டல் பண்ணா, நான் எந்த பொண்ணையும் நீ கிண்டல் பண்ணக்கூடாதுடா, அவள் என் பொண்டாட்டிடா, என் பொண்டாட்டிக்கிட்டேயும் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நல்லா அடிச்சிட்ருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக அதை கேட்டுறாங்க நம்ம வந்து பொன்னிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சக்தி என்னை பொண்டாட்டின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து எல்லா ரவுடிஸையுமே அடிச்சுட்டு துரத்துறாரு. அப்போ வந்து சக்திக்கு கையில் அடிப்படுது. ஓடி வந்து பொன்னி வந்து தடுக்கிறாங்க. அடுத்து வந்து பொன்னி சொல்கிறாங்க, சக்தி உங்களுக்கு வந்து கையில் வந்து ரத்தம் வருது, பரவாயில்ல பொன்னி அப்படின்னோடனே, ஏன் சக்தி இப்படிலாம் பண்ணுறீங்க, அவங்க போலீஸ் வந்துட்டாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒப்படைச்சிடுறாங்க. அடுத்து வந்து சக்தி எப்படி சொல்லிட்டு அழுகுறாங்க. பொன்னி நீ அழுவாத பொன்னி, ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அந்த ரவுடிஸ் எல்லாம் வந்து அவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணுறாங்க, நீ நல்லா வந்து 2 போட வேண்டியதானே அப்படின்னோடனே, அது வந்து சக்தி நீ ரொம்ப தைரியமாக இருக்கணும் பொன்னி, எல்லா விஷயத்தையும் எப்போவுமே நான் வந்து காப்பாற்ற முடியாது இல்லையா, நீ தனியாக எவ்வளோ இடத்துக்கு போயிட்டு வர, யாராவது வந்து உங்ககிட்ட வந்து வம்பு இழுத்தா கண்டிப்பாக அவங்கள வந்து அடிக்கணும் புரியுதா, அவங்கள ஏதாவது பண்ணணும், அப்படியே இருக்கக்கூடாது அப்படின்னா, இல்லை சக்தி நான் ட்ரை பண்ணேன், அவங்க தான் வந்து ரொம்ப மோசமாக வந்து வழி மறித்து ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னோடனே, சரி ரொம்ப பயந்துட்டியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சக்தி அப்படின்றாங்க. அடுத்து வந்து 2 பேருமே வந்து சரி டாக்டர் கிட்டே போகலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படின்னோடனே, உடனே வந்து சாரி எடுத்து அப்படியே வந்து அந்த முன்னாடி கிழிச்சு கட்டுறாங்க. சரி சக்தி வாங்க போகலாம் டாக்டர் கிட்டேன்றாங்க. பரவாயில்ல அது ஃபஸ்ட் எய்ட் பண்ணால் சரியாக போய்டும் சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் எல்லோரும் டென்ஷனாக இருக்காங்க. பார்த்தா டிவியில் வந்து சக்தியும் வந்து இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு எல்லாமே வந்து காட்டுறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி வந்து சினிமா திரையில் புது படத்தில் வந்து கலாட்டான்னு சொல்லிட்டு, ஏன் சக்தி வந்து இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சக்தி இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. அப்போ எல்லாத்தையுமே வந்து சக்தி சொல்கிறாரு, உனக்குலாம் தேவையா, இவக்குள்ளே கூட்டின்னு போனல, இவளை கூட்டு போன பிரச்சனை தான், அதான் வந்து சொல்கிறான்ல பொண்ணியை கிண்டல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு அவள் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட அப்பா வந்து பேசுகிறாரு. ஐயோ இப்படி அடிபட்டுச்சேன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க சக்தியோட அம்மா. ஒன்றும் இல்லைம்மா சின்ன அடி தான், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க அப்படின்னோடனே, சரி பொன்னி வந்து என்ன பண்ணுறாங்க, உடனே வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க அவருக்கு. உடனே வந்து எல்லாருமே வந்து எல்லாம் இந்த பொன்னியால் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. பிரீத்தியும் அவங்க அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, பொன்னி தான் எல்லாத்தையும் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராங்க.